மினிஸ் நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமா அப்படிங்கிற எபிசோட் 4 பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு எஃப்எஃபாகவே கொண்டு போயிடலாண்டா. நிறைய பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டினியூ பண்ணுங்க அப்படி தான் கேட்டிங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வேணவே வேணான்றீங்க. ஓகே, எனக்கும் அதில் வர ரிவ்யூலாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மேக்கு ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா பிடிச்சிட்டு அதெல்லாம் ஓகே. நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. உண்மையிலே இந்த எஃப்எஃப்க்கு வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கீங்க. இது நல்லாயிருக்கு கண்டினியூ பண்ணுங்கள். நானும் வந்து ஓட்டிங்லாம் வச்சேன், ஃபுல்லாக கண்டினியூ தான். சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இது கொஞ்சம் மினி எஃப்எஃபாக போகும். நம்ம சேனலில் ஒரு 7-8 எபிசோடுக்கு மேலே எதுவுமே போகாது. அந்த மாதிரி இதுவும் அந்த அளவுக்கு தான் போகும். ஸோ நம்பி பார்க்கலாம், டெய்லி ஒரு எபிசோடு வந்துடும். ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, வீ வந்து உங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துருப்பான்ல, நீங்கள் அப்படியே ஷாக்காமாவும் அப்படின்னு இருப்பீங்க. கரெக்டாக பால் வேறு சிந்திருக்கும். பாலை சிந்தாமல் பார்த்துக்கணும், பண்ணாடி குடிக்க தான் செய்யணும். ஐயோ ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க அப்படின்னா வீ வந்து லைட்டாக சிரிச்சுட்டு உங்களை கூட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் நல்லா திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்டி இப்படி முழிக்கிறான்? ஒன்றும் இல்லை, எல்லாமே சடனாக நடக்குதா, அதான் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கேன். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க பாலை வாங்குறா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ என்ன நீயே வச்சுக்கிற? சரி பிடி. இல்லை நீங்களே வச்சுக்கோங்க சரின்னு சொல்லிட்டு வீ அந்த பாலை வாங்கிக்கிட்டான். அவன் அந்த பாலை வாங்கிட்டு கொஞ்சமாக குடிக்கிறான். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா திருன்னு முழிச்சிட்டு அந்த ரூமை பார்த்துட்ருக்கேன். வயன் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்போ எதுக்கு நீ இப்படி முழிக்கிற? என் ரூமில் இருக்க, என் கூட இருக்க, நான் உன் ஹஸ்பண்ட், அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு முழிக்கிற? நீங்கள் வீயை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் நீ மாமா வீட்டுக்கு போவேன்னு. பார்த்தா திடீர்னு நீங்களே எங்கள் அம்மாவை ஏதோ பண்ணி நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அப்போ எனக்கு இது ஒன்றுமே புரியாமல் தானே இருக்கும். புரியாட்டி யாராக இருந்தாலும் அப்படி தான் முழிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அப்புறம் நான் முழிக்க மாட்டேன். உங்களை பார்த்துட்டு நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் பயத்தோடு பேசுகிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பயமாக தானே இருக்குன்னு சொல்லி இருக்குது உங்கள் மைண்ட் வாய்ஸு. வந்து பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டான். எனக்கு உனக்கு எதுக்கு? சக்தி எனக்கு தான் தேவை, உனக்கு இல்லை. அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா முடிச்சிட்ருக்கீங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு சரி நான் வேணா என்ன நடக்குதுன்னு சொல்லவா? சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. வந்து உங்களை அவனை பார்த்த மாதிரி திருப்பி உட்கார வைக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்த்துட்டு எங்கள் தாலி இல்லை அப்படி சொல்லிட்டு லைட்டாக சேலை இப்படி பண்ணுறீங்க. அது வந்து கரெக்டாக ப்ளவுஸ்குள்ளேயும் சரி சாரிக்குள்ளேயும் சரி கரெக்டாக மறைஞ்சிருச்சு. அதை எடுத்து வெளியே போடு. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வெளியே போடணுன்னு சொன்னீங்க, நான் எடுத்து போடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 தாலையும் எடுத்து வெளியே போடுறீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பார்க்குறேன் நெத்தியில் குங்குமம் இருக்குது. பரவாயில்லையே, சொல்லாமலே வச்சுட்டேன். அம்மா தான் வச்சு விட்டுச்சு. நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. பொதுவாக ஒய்ஃப் நெத்திலலாம் குங்குமம் வைப்பாங்கள்ல. ஆமாம் நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்து சிரிக்கிறான். எனக்கு அப்படி குங்குமம் வச்சுருக்கதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. அந்த குங்குமத்தை என் ஒய்ஃபுக்கு நான் மட்டும்தான் வச்சு விடணுன்னு. நீங்கள் மட்டும்தானே வச்சு விடுவீங்க, அதாவது நீ கூட வைக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. நான் மட்டும்தான் உனக்கு வச்சு விடணும். ஓ ஓகே அப்படி சொல்லிட்டீங்க. என் பேர் டெய்லியும் காலையில் குளிச்சோடனே வந்து என்னை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நான் தான் நெத்தியில் குங்குமம் வச்சுடுவேன், அப்புறம் தான் நீங்கள் மற்ற எல்லாம் பண்ணணும். ஓகே அப்படி சொல்லிட்டு டீலர்லாம் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு இப்போ கம்ஃபர்டபுள் ஆகிட்டியா? கம்ஃபர்டபுள் தான் அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்து சிரிக்கிறானிங்க. இவன் ஏன் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. டக்குன்னு உங்கள் மேலே விழுந்துட்டான். நீங்கள் அப்படியே பெட்டில் விழுந்துட்டீங்க, உங்கள் மேலே இருக்கான். அம்மா என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் நான் சொன்னேன் கம்ஃபர்டபுள்னு. அதானா ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பதட்டமாக இருந்தேன். அப்படியே ஸ்டார்டிங்லேயே பதட்டமாக ஸ்டார்ட் பண்ணால் பயந்துட மாட்டியா? அதான் கொஞ்சம் கேஷுவலாக விட்டு அப்புறம் அப்படின்றான். நீங்கள் அப்போயே திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. என்ன மாமா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி இருக்குது. நீங்கள் வந்து பேக் கிஸ்ஸே பண்ணல, டக்குன்னு கிஸ் எடுத்துகிட்டு உனக்கு கிஸ் பண்ண தெரியுமா? தெரியாது அப்படி சொல்லிட்டு வீக் ஒரு ஷாக்கு. தெரியாது. 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களாடி? படிச்சிருக்கேன். ஒரு கிஸ் பண்ண தெரியாதா? 12th கிஸ் பண்ணலாம் சொல்லி தருவாங்களா? எப்படியும் உங்களை பார்க்குறான். உனக்கு லைட்டாக டென்ஷன் ஆகுது. என்னதே அப்படின்றானுங்க. கேட்டேன். கேட்பேன். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் அது தெரியுமா? நீங்கள் டக்குனு ஷாக் ஆகி வீயை தள்ளிட்டீங்க. பின்னாடி எப்படி சொல்லிட்டு பார்க்குறான். அவன் வந்து பக்கத்தில் கிடக்குறான். நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் இப்போ வைக்கக்கூடாதுன்னு அப்பா சொன்னார். அதெல்லாம் 10 நாள் கழிச்சு தான் பாட்டி அப்பாவும் சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று. அப்போ இவ்வளோ நேரம் உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதா? எனக்கு தெரியாது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு என்ன பேசுகிற நீ? முடியவே முடியாது. 10 நாள் கழிச்சது நல்ல நாளாம். ஐயோ நீங்களே எங்கள் அம்மாவும் சரியே இல்லை, சரியான ஃப்ராடாக இருக்கீங்க. அக்கா தம்பி சரியான ஃப்ராடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க.
வாயை பார்த்தியா இவளுக்கு அப்படி சொல்லி உங்களை தூக்கி அப்படியே பெத்தையில் போட்டா. நீங்கள் செம்ம ஷாக். அப்படியே பேனு வாயை பொழந்துட்டு வெய்ய பார்க்குறீங்க. வந்து அவன் ஷர்ட் பட்டனை கழட்டிகிட்டு இருக்கான். அம்மா என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படி சொல்கிறீங்க. அவன் டக்குன்னு அப்படியே உங்கள் மேலே வர மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பயந்து உங்கள் கண்ணாமலை வாங்கின்னு விரிஞ்சிருச்சு. ஷோல்டரில் கையை வச்சு உங்களை அமைக்கி பிடிச்சிட்டான். உங்களால் துளி கூட அசைய முடியல. ஒரு ஹேண்டில் தான் உங்கள் ஷோல்டரில் கை வச்சு அமைக்கி பிடிச்சிருக்கான். பட் நீங்களும் இங்கிட்டுங்கிறீங்க. அசையவே முடியல. அவன் ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டிட்டான். நீங்கள் அப்படியே வெய்ய பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு வயன், நீ ஒரு பையனாக பிறந்துப்பார். அப்போ தெரியும் இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும். பொண்டாட்டியை கிட்டே வச்சுப்பானா, ஆனால் கிட்ட நெருங்க விட மாட்டாங்களாம். நல்லா இருக்குடி உங்கள் வீட்டு நியாயம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. மாமா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தாண்டி எல்லாம் பண்ணணும். நீங்கள் அப்படியே பேடு பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன எல்லாம் தெரியும் போல் முழிக்கிறதுலே தெரியுது. அது எதுக்கடி மூச்சு வாங்குற? உங்கள் கை அவன் உங்கள் ஹிப்பில் கை வச்சு ரப் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இதுக்கே மூச்சு வாங்குறியா? ஸ்டார்டிங்லேயே மூச்சு வாங்குற. ஆமாம், கை எடுங்க மாமா. அப்பா சொன்ன மாதிரி 10 நாள் கழிச்சு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? உங்கள் அம்மா தானே அனுப்பி வச்சாங்க. எங்கள் அம்மா சரியான ஃப்ராடு. என்ன பண்ணுது? நீங்கள் அது கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணலாமா? அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் இருக்குல்ல. அதாண்டி சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா இது இப்போ ரொம்ப மூச்சு வாங்காத, எனக்கு டெம்ட் ஆகுது. நீங்கள் எப்படியோ நிமிஷம் ஷாக்காக பார்க்குறீங்க அவனை. அவன் பட் ரொம்ப கேஷுவலாக இருக்கான். அவன் பார்க்குறான். அந்த மஞ்சள் கலர் கயிறை பார்த்தோன்னே சிரிக்கிறானுங்க. அப்படி என்ன தான் இருக்குது உங்களுக்கு இந்த தாலியில்? இந்த தாலியை பார்க்குறப்பெல்லாம் சிரிக்கிறீங்க. அப்புறம் நெத்தியில் இருக்க குங்குமம் அப்படி என்னமாம்மா இருக்குது அதில்? அதெல்லாம் சொன்னால் புரியாது அப்படி சொல்லிட்டு உங்கள் சாரியில் பின் அவுத்துட்ருக்கா. நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே பின் அவுத்துட்டு சாரியவே இறக்கிட்டானுங்க. நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. அம்மா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையை கிறிஸ் கிராஸாக வச்சுட்டீங்க. உங்கள் 2 கையை இப்போ தூக்கி மேலே வச்சு பிடிச்சிட்டான். அம்மா வேணாம், நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. என்ன தப்பாக இருக்குது? ஒரு பொண்டாட்டிக்குள்ளே என்ன நடந்தாலும் எல்லாம் சரிதான் அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு விஷயம் உங்களுக்கு கூஸ் பம் ஆகிடுச்சு. பார்க்குறான். உங்கள் கையிலலாம் அப்படி கூஸ் பம்ஸாக இருக்கவே சிரிச்சிட்டு என்ன பொண்டாட்டி ஸ்டார்டிங்கில் பண்ணால் நீங்கள் மண்டையாட்டிகிட்ருக்கீங்க. போய் அதெல்லாம் கண்டுப்பானா அப்படியே உங்கள் யூஎஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டீங்க. இவ்வளோ நேரம் இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. என்ன மேடம் சைலண்ட் ஆகிட்டீங்க? மாமா என்ன வயன் நீங்கள் அப்படிங்கிறீங்க. உடனே சிரிச்சுட்டே உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே டோட்டலி சைலண்ட். இப்போ நீங்கள் வியோட ஷோல்டரில் கை வைக்கணும்னு உங்களுக்கு தோணுது. நீங்கள் உங்கள் கையை திருப்பியும் ஆட்டுறீங்கவே. என்ன ஆச்சுடி அப்படின்றா. நீங்கள் கையை விடுங்க, எனக்கு ஏன்னு தெரியல உங்கள் ஷோல்டரில் கை வைக்கணும்னு தோணுது. லைட்டாக ஸ்மைல் தான் வருது. சிரிச்சிட்டே அவன் கையை விட்டுட்டான். நீங்கள் இப்போ அவன் ஷோல்டர் பிடிச்சிருக்கேன். அவன் அப்படியே உங்கள் நெக்லேருந்து பொறுமையாக லிக் பண்ணிட்டே வரான். அம்மா வேணாமாம்மா அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ப்ளவுஸ் கிட்டே வந்துட்டான். ப்ளவுஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டான். நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டீங்க. சிரிச்சிட்டே பார்க்குறான். நீங்கள் பிளாக் கலரில் வியர் பண்ணியிருக்கீங்க. என்ன பொண்டாட்டி கலர் காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் மாமா பேசாமல் எதாக இருந்தாலும் பண்ணு. அப்போ பண்ணு ஓகே தான். ஐயோ நீ தான் என் ஹஸ்பண்ட் ஆச்சே, ஸோ எனக்கு ஓகே தான். பட் தயவு செய்து பேசாமல் பண்ணு அப்படின்னே சிரிச்சிட்டே லைட்டாக உங்களுக்கு ஒரு லைட் ப்ரெஷர் கொடுக்குறான். அம்மா மூணு பண்ணாதுடி, ரொம்ப சுத்தமாக பண்ணாது. அம்மா கேட்டுறப்போது மாடியிலேருந்து கீழே கேட்குமா? கேட்காது. பரவாயில்லையே என் பொண்டாட்டி வெவ்வரமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நீங்கள் ஐயோ நீங்கள் என்ன ரொம்ப இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் சிரிச்சிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹிப் வரைக்கும் வந்துட்டானுங்க. இந்த ஹிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இந்த சாரியிலேருந்து குட்டியாக எட்டி பார்க்கும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக. நானும் இந்த கல்யாண நாள்லேருந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சிட்ருக்கேன். ஐ லவ் திஸ் பிளேஸ் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். அதில் என்ன இருக்கு? அதில் 1000 இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கே லைட்டாக லிக் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான். அவனோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான். அவன் லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷர் கொடுக்குறான். நீங்கள் மாமா அப்படின்றீங்க. அவன் அப்படியே டக்குனு விஷயம் ஸ்டாப் ஆகிட்டான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவன் எங்கே பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா உங்கள் தாலி கரெக்டாக அங்கே 2 செஸ்ட்டுக்கு நடுவில் 2 தாலியுமே கிடக்கு. அவன் சிரிச்சிட்டே தாலியில் போய் கிஸ் பண்ணுறான். மாமா அப்படின்றீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதான் தெரியுது, அதெல்லாம் உனக்கு புரியாதுடி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் மிஷா பேசிட்டு தானே இருந்திருப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணணும். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் வலிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வலிக்குதான் செய்வோம்ல. வேணாமாம்மா ஒன்றும் இல்லடி எப்படி சொல்லிட்டு
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஹாட் அண்ட் வெயிலாக அந்த செக்ஷன் முடியுது. நீங்கள் இப்போ வந்து செஸ்ட்டில் படுத்துருக்கீங்க. வந்து உங்கள் தாலி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கான். விடுங்க, எனக்கு டயர்டாக இருக்குது. ரொம்ப வலிக்குதா? இல்லை, விடுங்க, நான் தூங்குறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் தலையில் பொறுமையாக பேட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. நீங்கள் பார்த்தா உங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கே ஷாக்கு. நீங்கள் வந்து நேற்று கட்டியிருந்தீங்களா ஃபஸ்ட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சாரீ, அந்த சாரீ தான் கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நடந்தது நிஜமா இல்லை ட்ரீமா? ஆனால் உண்மையாக தானே நடந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி தோணுது. நீங்கள் எந்திரிக்கலான்னு சொல்லி காலை கீழே வைக்கிறீங்க. செம்ம வலி. அப்பா இது உண்மைதான் போல் அப்படி தோணுது. உங்களால் எந்திரிக்கவே முடியல. கரெக்டாக பார்த்தா உங்கள் அம்மா வந்து உள்ளே வராங்க. ஹாட் வாட்டர் வச்சிருக்கே, குளிச்சுட்டு வந்துடு ஊன்னு சொல்லிட்டீங்க. பட் உங்களுக்கு உங்கள் அம்மா பார்க்குறப்ப நீலாம் தாயாடி என்ன வேலைடி பார்த்துட்ருக்க, வலிக்குதுடி அப்படி இருக்குது. பட் எதையுமே சொல்ல முடியாது. அப்படியே கண்ணன் தண்ணியாக வருது. உங்கள் அம்மா சிரிச்சிட்டேன்னு குளிச்சுட்டு அதெல்லாம் சரியாயிடும். இப்போ நீ வலிக்குது அப்படின்றீங்க. அம்மா சரிடி கத்தாதடி, உங்கள் அப்பா கதை விழுந்துருப்பாது. எங்கள் அப்பாட்டே சொல்லி வைக்கிறீங்க, என்ன வேலை பார்த்து வச்சுருக்க அப்படின்னு. நானா? நீங்கள் தான் நான் தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சிரிக்கிறாங்க. நீ சிரிக்காத போங்கட்ட அப்படின்றீங்க. உங்கள் அம்மா வந்து சிரிச்சிட்டே போயிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக போய் குளிச்சுட்டு வரீங்க. பார்த்தா உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்றீங்க. ஒன்று எங்கடி மாமாவை காணாம், போடா அவனுக்கு வலிக்கிறதுல இவன் வேறு அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன சிரிக்கிற அப்படின்னானே. ரொம்ப வலிக்குதா? இல்லை இன்றைக்கிது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வரீங்க. வந்து டக்குனு உங்களை தூக்கிட்டான். ஐயோ மாமா இறக்கி விட, அப்பா வந்துட போகிறாரு. கரெக்டாக வந்து உங்கள் அப்பாவோட வாய்ஸ் வரேன்னு முடிச்சிட்டியா அப்படின்னு. ஐயோ அப்பா அப்படின்னு வந்துட்டு அடே இருடி அப்படி சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறேன். இப்போ வந்து வெறும் டவல் தான் கட்டியிருக்கீங்க. என்ன ஹிக்கீஸ்லாம் காணோம்? இப்போ தான் ஃபவுண்டேஷன் போட்டு வந்துட்டேன். அடி பாவி, பாத்ரூம்லேயே போட்டுட்டியா? ஆமாம், அம்மா வேறு உள்ளே அடிக்கடி வருது. ஒரு வேளை பார்த்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் பாத்ரூம்லேயே மறைச்சிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் மறைக்காது அப்படி சொல்லிட்டு மாமா ஃபவுண்டேஷன்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டாங்க. மாமா நான் இது பாத்ரூமில் உட்காந்து கஷ்டப்பட்டு நான் நிற்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டு போட்டு வரேன். ஏன் மாமா அப்படி பண்ணுற? ஏன்டி மறைக்கிறேன் மாமா அப்படின்றீங்க. வந்து சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாரீ அவன் தான் கட்டி விட்டுருப்பான். ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்து அழகாக வியர் பண்ணி விட்றான். நீங்கள் பார்த்துட்டு நான் சுடிதார் வச்சு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு கால்லாம் வலிக்குது, இதை கட்டிக்கிட்டு எனக்கு நடக்கவே முடியல. கால் வலிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? முதல்ல எல்லோரும் இப்படி தான் பண்ணாங்க. ஸோ நீ வா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து கீழே கூப்பிட்டு வரான். கால் வலிக்குது அப்படின்றீங்க. சரி தூக்கிக்கவா? இல்லை வேணாம் அப்படின்றீங்க. சரின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டா. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சாப்பாடெலாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. பட் ஃபேஸ் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக அவ்வளோ பிரைட்டாக இருக்கா. அவ்வளோ ஸ்மைலோடு இருக்கான். உங்களுக்கு கிராதை கம்னாட்டி எனக்கு வலிக்குது அப்படின்னு மைட்டு கூட சிரிக்கிறா அப்படி இருக்குது. நீங்கள் பார்த்து முறைச்சிட்டே சரி சாப்பிட்றீங்க. உங்கள் அப்பா வந்து உங்களையும் மாற்றி மாற்றி பார்க்குறது கரெக்டாக உங்கள் நெக்கில் அந்த ஹிக்கீஸ் அவர் கரெக்டாக நோட் பண்ணிட்டாரு. இங்கே வாடி என்னங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கிட்ட போகிறாங்க. என்ன நடக்குது இங்கே? என்ன நடக்குது அங்கே பாரு? என்னோட நெக்கில் உங்கள் அம்மா கரெக்டாக நோட் பண்ணிட்டு இந்தாங்க அத்தாலாம் இருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க. ஏண்டி என் முன்னி என் வீட்டில் தானே இருக்கு, அப்புறம் எப்படி அவன் தான் வரான்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கேஷில் போகிறாங்க. அப்படியே இதில் நல்லாவே இல்லை பாரு நம்ம போது என்ன பண்ணுறேன்னு. புருஷ மண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதை போய் நம்ம கேட்க முடியுமா? ஏன் நமக்கு இல்லையோ அப்படின்னு. நமக்கு இருந்துச்சுன்னா அது அதோட நிறுத்திக்கோங்க, அது இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவர் எந்தாடி அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறாருங்க. அப்பா என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் வந்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்கள் பாட்டியை நோட் பண்ணிட்டாங்க. ஏமா ஒயனே பாட்டி அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. நெக்கில் கொசு கடிச்சிருச்சு போடடா, கொஞ்சம் பெருசாக இதாக இருக்குது, ஏதாச்சும் ஆயில்மெண்ட் போடு சரியா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சரி அப்படின்றீங்க. இந்த சைடு நெக்கில் என்னடா இது கொசுவா அலர்ஜியா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஹிக்கீஸை தான் சொல்கிறாங்க. கொசுவா அலர்ஜியான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் வேகமாக வந்து கையை கழுவிட்டு திருச்சி ஓடியே போயிட்டீங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, ஒரு வேளை அப்பா பார்த்துட்டாரு போல் அதான் அம்மாட்ட கேட்டுருக்காருன்னு. நீங்கள் அப்படியே போய் சமையல் கட்டில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா வெளியே போயிருப்பாங்க. வந்துட்டு கை கழுவிட்டுருக்கா. நீங்கள் மாமா ஏன் மாமா இப்படி பண்ணி வச்சேன், என்ன பண்ணி வச்சாங்க? அதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வரதுடி, அதெல்லாம் போய் கேட்பாங்க. இங்கே கூட தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனும் காட்டுறான், அவன் மேலேயே இருக்குறீங்க. ஐயோ சட்டையை மூடு, ஏன் இப்படி காட்டுற அப்படின்னாடு. பார்த்தீங்களா இப்போ எனக்கும் இருக்குல்ல. ஐயோ அப்படி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சிரிச்சிட்டே வந்து பார்க்குறீங்க. அவன் சிரிச்சிட்டே உங்களை ஹக் பண்ணிட்டு என்னடி ஏன்டி குதிக்கிற, ரொம்ப குதிக்காத, ஆல்ரெடி வலிக்குதில்ல. ஆமாம் அப்படின்னு சிரிச்சிட்டு வந்து மதியம் வரேன் வா அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு என்னாடி மாமாவையும் காணா, ஒரு ஷையும் காணா, இதை வேண்டா வெறுப்புக்கு பேசுகிற. சரி சொல்லுங்கள் எதுக்கு மாதிரியே வரீங்க? ஒரு ரவுண்டு விட்டு அட போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் வேமா போகிறீங்க. வந்து டக்குன்னு முந்தானே பிடிச்சிட்டான்.
அம்மா என்ன பண்ணுற, அங்கே பாரு அப்பா அம்மா பாட்டி எல்லோரும் இருக்காங்க, வாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே முந்தானி பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் வந்து அவுந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டீங்க. முந்தானியோட கையெல்லாம் தொடச்சிட்டு, இந்த கை தொடக்க எனக்கு இந்த முந்தானி வேணும், சரி அப்படி சொல்லிட்டு வீய பார்க்குறீங்க. அவன் வந்து திருப்பி கையை நினைக்கிறான். அம்மா தான் முந்தானி கொடுத்துட்டேன்ல, கையை தொடச்சிட்டில அப்புறம் என்ன அப்படின்னாலே திருப்பி வந்து அந்த கையை 2 கையும் நல்லா நினச்சிட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே ஒரு கையை வச்சுட்டா நீங்கள் அம்மா தண்ணி சில்லுன்னு இருக்கு, அதை விட உங்கள் கை அப்படிங்கும்போது இன்னொரு கை வந்து அப்படியே ட்ராவல் ஆகி 2 சைடு ஹிப்பையும் பிடிச்சிட்டா. நீங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு லைட்டாக எம்பிட்டீங்க. கிஸ்ஸு வேணும்னு தோணுச்சு அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ண வராங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் அப்பா வயான் அப்படிங்கிறா. நீங்கள் அப்போ கூப்பிட்றாரு அப்படி சொல்லிட்டு அம்மா கையை எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா பார்த்து முறைக்கிறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இப்படி என்ன பண்ணுறான் தம்பி, நான் தான் இன்னும் 8 நாள் இருக்குல்ல, அப்படி போங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஏப்பா அப்படின்னு ஒன்றும் இல்லைம்மா மாமா டிவி பார்க்கலாம் அப்படின்னு வீக்கு வந்து கோவமாக வருது. ஐயோ யாரையா நீ அப்படி இருக்குது. நீங்கள் வந்து வீயை பார்த்து சிரிச்சிட்டே உங்கள் அப்பா கூட உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. வீ வந்து வெளியே போனவே கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு வயன் அப்படிங்கிறா. நீங்கள் என்னம்மா தம்பிக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. போடி உன் புருஷன் தானே போ நீ ஏன் கேள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்பி படுத்துக்கிட்டீங்க. அம்மாவோட போடி அப்படிங்கிறாங்க. வீ வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் டென்ஷனாகி வெளியே வந்துட்டு என்னையா உனக்கு வேணும் அப்படின்றீங்க. என்னோட ஃபோனும் இல்லை மறந்துட்டேன், வந்து எடுக்க மாட்டியா, எடுத்துகிட்டு வா. மாமா என்னம்மாம்மா அப்படின்னா எடுத்துகிட்டு வா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து இந்த அப்படிங்கிறீங்க. அவன் வந்து திருப்பி உங்களை பிடிச்சி இழுத்து ஒரு கிஸ் பண்ணுறாங்க. நினச்சதை முடிக்காமல் விட மாட்டேன், நினச்சதை முடிக்காமல் எப்படி எப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ சாமி நீ கிளம்பு அப்படி சொல்கிறீங்க. வீ வந்து சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போயிருப்பான். நீங்களும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அம்மா சிரிக்காத அப்படின்னு சரி இன்னைக்கு கம்பர்ஷனுக்காக நீ சமைக்கிறியா, இல்லை நீயே சமைச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்ரூமில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா தான் குக் பண்ணியிருப்பாங்க. மதியம் வந்து வீ வந்திருப்பான். பார்த்தா உங்களை ஆளையே காணும். அவன் வந்து சாப்பிட்டுட்டு எங்கக்கா வயன் காலையில் போய் தூங்கினா இன்னும் பொண்டாட்டி எழுந்திரிக்கா அப்படின்னு வீ வந்து பார்க்குறான். நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் அம்மா அப்படின்றீங்க. ஒயன்னா வீ அப்படின்னு என்னம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இந்த அப்படின்ற நீங்கள் என்ன அப்படின்னானு டேப்லெட் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொன்னீங்கள, இல்லை பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், டேப்லெட்லாம் வேணாம், பரவாயில்ல புரியுது. நீங்களும் டேப்லெட்டை வாங்கிக்கிட்டீங்க. உங்களை பார்த்துட்டு நிமிஷம் எந்திரிக்கிறியா என்ன அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காருங்க. அவன் வந்து பூ வாங்கிட்டு வந்திருப்பான். அதை எடுத்து வச்சு விட்றான். நீங்கள் நான் தூங்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுக்கு பூ, ஏன் என்ன அப்படிங்களா. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு பூ வச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெத்தியில் குங்குமம் வச்சுருந்துருப்பீங்க. அதை நீங்கள் உருண்டு புரண்டதில் கொஞ்சோண்டு தான் விட்டிருக்கோங்க நெத்தியில். திருப்பி வந்து குங்குமம் வச்சுட்டு காலையில் அந்த குங்குமம் அலைஞ்சிருந்தப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு திருப்பி திருப்பி அந்த குங்குமத்தை அழைக்கணும்னு தோணுது. நீங்கள் அப்படியே வெளியே பார்த்துட்டு ஐயோ மாமா அப்படி பேசாத அப்படின்றீங்க. உண்மையிலே அந்த குங்குமம் அலைஞ்சு அந்த தாலி சைடில் போய் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா. நீங்கள் வேணாம் நீ பேசாத அப்படின்றீங்க. வந்து சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்றாங்க. நீங்கள் ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் வாசலில் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான் என்னாச்சு வீ அப்படின்னானே ஒன்றும் இல்லைக்கா தானே கிளம்புறேன் அப்படின்னானே. என்னடா பொண்டாட்டிக்கு மட்டும் பூ வாங்கிட்டு வந்திருக்க. ஐயோ அக்கா அப்புறம் பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு வர முடியும், உனக்கா வாங்கிட்டு வர முடியும். லொல்லு தாண்டா லொல்லுதேன். முதல்ல எனக்கும் சேர்த்து தானே வாங்கிட்டு வருவேன். எனக்கு அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு அப்புறம் தானே வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன புதுசாக இருக்கும், இப்போ தானே புதுசாக கல்யாணம் இருக்குது அதான் அப்படி சொல்லிட்டு வீ வந்து சிரிச்சிட்டே கிளம்பி போயிருப்பான். நீங்கள் வந்து அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இந்த பூவை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஸ்மைல் தான் வருது. வீ சொன்னதை நினச்சி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அது இல்லாமல் இன்னொன்று சேர்த்து சொல்லியிருப்பாங்க காதுகிட்டே வந்து இந்த பூ கசங்குச்சில்ல அந்த வாசமே வாசண்டி அப்படி சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் அதை வேற நினச்சிட்டு பூவை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ என்ன சிரிச்சிட்ருக்க ஒன்றும் இல்லாமல் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா கிட்டே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கியா, ஹாப்பியாக தான் இருங்க, சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறேன்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் அம்மா லைட்டாக சிரிக்கிறாங்க. மாமா எப்படி பார்த்துக்குறான், மாமா எங்கே பார்த்துக்குறான், நீங்கள் தான் இங்கேயே வச்சுக்கிட்டீங்களே. எங்கள் மாமாவுக்கு ஒரே ஃபீலிங், மாமா தான் ரொம்ப கஷ்டப்படுதா அப்படின்னு உங்கள் அம்மா சிரிச்சிட்டு போகிறதுனா போ இல்லைம்மா ஒரு 10 நாள் இப்படியே இருந்துக்கிறேன் ஜாலியாக இருக்குது அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிச்சிட்டு உனக்கு முன்னாடி மாமா பிடிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பிடிக்குமே, மாமாவை யாருக்கும் பிடிக்காது, மாமானா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி கேட்கல மாமாவும் பிடிக்குமா, எனக்கு மாமாவை பிடிக்குமா, மாமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் கேட்டேன் நீ தானே சொன்னேன் பொறுமையாக பண்ணிக்கலான்னு. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, மாமாவுக்கு நான் ஒய்ஃபாக வேணும். உங்கள் அம்மா நான் கூட தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே வந்தேன். என் தம்பி நல்லா பார்த்துப்பான்னு தெரியும், இப்போது ஃபேஸ் பார்க்கும்போது தெரியுது 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. ரெகுலரை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பாட்டியும் ஹாப்பி தெரியுமா அப்படின்னு நீங்கள் அப்படியா அப்படின்றீங்க. பாட்டியும் ரொம்ப ஹாப்பி. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அம்மா உங்களை பார்த்துட்டு அவனை நல்லா பார்த்துக்கோ சரியா. பாட்டி சொன்ன மாதிரி தான் அவனுக்குன்னு இருக்குது நீ மட்டும்தான். கண்டிப்பாக மாமாவை நான் நல்லா பார்த்துப்பேன். மாமாவை என்ன நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு 10 மாதத்துல தெரிஞ்சு பாப்பா வந்துடும் போட அப்படின்றாங்க. நீங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா அவ்வளோ நேரம் பேசுகிறத மட்டும் பேசி எதுக்கு வர
சொல்லுடி ஐயம்மா போமா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க உங்கள் அம்மா உடனே. எனக்கு தெரிஞ்சு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சிட்டே போகிறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சுன்னு அம்மா இதை கேட்டுருச்சேன்னு. இந்த எபிசோட் இதோட முடியுது. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செகண்ட் சேனலில் வீடியோ நான் ஈவினிங்காக முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்டா. கொஞ்சம் டைம் இல்லை, இன்றைக்கி ஒர்க் இருக்குது, அதனால தான். இது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் ஷேர் எல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்கடா. பாய், லவ் யூ.